சபையின் மூலைக்கல்லாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தனித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆதி திருச்சபை எப்படியாய் வல்லமையாய் செயல்பட்டது, இதை நம்ம வாசிக்கும் போது ஒரு விதமான எப்படிலாம் தேவன் அவளை நடத்தினார் என்ற ஒரு ஆச்சரியத்துக்குள்ளாக நம்மை இதை ஆழ்த்துகிறது. அப்ப இருக்கிற சபைக்கும் இப்ப இருக்கிற சபைக்கும் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கும்போது பாருங்க, எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளவு வல்லமையாக ஆவியானவர் இந்த சபையில செயல்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, பொதுவாய் வைத்து எல்லா விசுவாசிகளும் அனுபவித்தார்கள். ஒரே மனதோடு கூட ஒருமித்து இருந்தாங்க. எத்தனையோ குடும்பங்கள், இதற்கு முன்னாடி தான் நம்ம நேற்றைய தினத்துல தியானித்தோம், 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. இன்னைக்கு நாட்களில ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறதே ஒரு இடத்துல போட்டி, பொறாமை, தேவையற்ற காரியங்கள், நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் சவால்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் அந்த நாட்களில அந்த ஆதி திருச்சபையில முழுக்க அவர்கள் ஒரே மனதோடு கூட இருந்தாங்க, ஒருமித்து இருந்தாங்க. சகலத்தையும் எல்லாத்தையும் அவங்களுக்குரியதெல்லாம் விற்று கொண்டு வந்து ஒன்னா அவங்க வைத்து அவங்கவுங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மாதிரி அவங்க பகிர்ந்து கொண்டாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இது சாத்தியமா? ஆயிரக்கணக்கான பேர் இப்படி ஒருமித்து எல்லாத்தையும் விற்று பொதுவா கொண்டு வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்துல அதான் சாத்தியம். எது? பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அந்த சபையை ஆளுகை செய்ததுனால அங்கு எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அதனாலதான் இது சாத்தியமாச்சு. இன்றைக்கு கூட நம்முடைய சபையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆவியானவர் ஆட்கொள்வாரே, ஆனால் அது வித்தியாசமாக இருக்கும். அந்த இடத்துல மேன்மை இருக்கும். ஆவியானுடைய ஆளுகையில பெர்ஃபெக்ஷன் இருக்கும். ஆவியானுடைய ஆளுகையில ப்ரொடக்டிவா இருக்கும். ஆவியானுடைய ஆளுகையில நம்ம இருந்தோம்னா நேர்த்தியான இடத்துல சந்தோஷம், சமாதானம், நிறைவு, நீதி அங்க காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 46ஆம் வசனத்துல அவங்க தேவ ஆலயத்துல தரித்திருந்தாங்க. 2வது வீடுகள் தோறும் அப்பப்பிட்டு மகிழ்ச்சியா இருந்தாங்க. 3வது சபையிலே தேவன் அவர்களை சேர்த்து கொண்டிருந்தாங்க. அப்போ இந்த 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம்னா, 1 தேவாலயம், 2 வீடு, 3வது சபை. இப்ப 3 காரியங்கள் இருக்கு. இந்த 3 இடத்துலயும் ஜனங்கள் கூடினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தேவாலயத்துல அனுதினமும் தரித்திருந்தாங்க. வீடுகள் தோறும் என்ன பண்ணாங்க? அப்பம் பிட்டு மகிழ்ச்சியா போஜனம் பண்ணாங்க. அடுத்து சபையில இந்த 3 காரியங்களான கர்த்தர், 3வது பார்த்தீங்கன்னா சபையிலே கர்த்தர் தான் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ இந்த 3க்கும் வித்தியாசம் என்ன? தேவ ஆலயம் என்பது ஜனங்கள் கூடுகிற இடம். அந்த நாட்களில பார்த்தீங்கன்னா பண்டிகைகளுக்கு தேவாலயத்துக்கு வருவாங்க. பண்டிகை கொண்டாடுறதுக்கு, ப்ரோக்ராம்ஸ், இதுக்காக அங்க தேவ ஆலயத்திலே அவர்கள் கூடினார்கள். அப்போ பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு தேவாலயம் என்பது ப்ரோக்ராம் நடைபெறுகிற ஒரு இடமாக அது காணப்படுகிறது. வீடுகள் தோறும், அப்போ வீடுல கூடுறது, வீடுகள் தோறும் கூடி நம்ம ஜெபிக்கிறது, காரியங்களை செய்கிறது, நம்முடைய கேரக்டர், நம்மளுடைய சுபாவங்கள் அங்க என்ன செய்கிறது? மாறுகிறது. நம்ம கிறிஸ்துவை போல உருவாகிறோம். மற்ற காரியங்கள் அங்கு நம்மளுக்கு பயிற்சி, ஒருவரோடு ஒருவர் நம்ம சேர்ந்து நம்ம காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா 3வது பாருங்க, சபை, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப இந்த சபை என்பது கர்த்தரே உருவாக்குகிறது. கர்த்தரே இந்த சபையை உருவாக்குகிறது. இந்த சபைக்கு யாரு தலையா இருக்கிறாரு? கிறிஸ்து தலையா இருக்கிறார். அப்ப யாரெல்லாம் கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டு உண்மையான மெய்யான ரட்சிப்பை அடைந்தவர்களை
கிறிஸ்துவை சார்ந்து ஜீவிக்கிறவர்ல கிறிஸ்து தான் இந்த சபையில சேர்க்கிறார். அவர் அந்த சபைக்கு தலையா இருக்கிறார். நாம் எல்லாம் சரீரமாக இருக்கிறோம். அப்ப சபை என்பது யாரு? நம்மதான் கிறிஸ்துவின் சரீரமாய் நாம் இருக்கிறோம். சபை என்பது கட்டிடம் இல்லை. சபை என்பது நீங்களும் நானும். இந்த சபையை கிறிஸ்துவின் தலையோடு சேர்க்கிறது யாரு? கிறிஸ்துதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் அங்கீகாரம் பெறும்போதுதான், நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற செயல்கள் நம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது, உண்மையான மெய்யான ரட்சிப்பு பெற்றிருக்கிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏதோ சடங்காச்சாரமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு வருகிறோமா? காரியங்களை செய்யறதுக்கு காணிக்கை போடணும், இதை செய்யணும், அதை செய்யணும், எனக்கு ஊழியம் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம சபைக்கு போறோமா? அல்லது அப்ப அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம தேவாலயத்துக்கு தான் போகிறோம். அது நம்மளே செய்கிறது. வீடுகள் தோறும் இது அடிஷனல் தான், எக்ஸ்ட்ரா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம வளர்றதுக்கு, ஒருவரை ஒருவர் நம்ம ஊக்கப்படுத்துறதுக்கு, தாங்குகிறதுக்கு இதற்காக சபை இதற்காக தான் வீடுகள் தோறும் கேர்சல் இது நடைபெறுகிறது. அப்போ இந்த வீடுகள் தோறும் அவர்கள் போஜனம் பண்ணாங்க. ஒரு ஐக்கியத்தை இந்த வீடுகள் தோறும் வீட்டு சபைகளானது அது என்னது கூடுகையானது பலப்படுத்துகிறது. ஆனா இந்த சபையில் நீங்களும் நானும் அங்கத்தினராக இராவிட்டால் நம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சபை என்பது கர்த்தரே நம்மை சேர்க்கிற இடம்தான் சபை. அப்போ அந்த சபை என்பது யாரு? நம்ம கட்டிடம் கிடையாது. அப்போ நமக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார். நாம் சரீரமாக இருக்கிறோம். இந்த சபையில நாம் என்ன செய்ய வேண்டும்? சபையில வெளிப்பாடு எங்க இருக்குதோ அங்கதான் சபை இருக்கும். வெளிப்பாடு என்பது என்ன? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், நம்மோடு கூட தனிப்பட்ட முறையில இடைப்படுகிற காரியம், இதுதான் வெளிப்பாடு. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்ப எந்த கல்லின் மேல்? பேதுருவுக்கு கிடைத்த வெளிப்பாடு. அதுதான் அப்ப என்ன வெளிப்பாடு? அதுக்கு முன்னாடி வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்கிறாரு சீஷர் கிட்ட. அப்ப சீஷர்கள் ஒன்னொன்னு சொல்றாங்க. நான் பேதுரு சரியா சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு. அப்போ இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், இதை எனக்கு பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டின் மேலதான் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப உங்களுக்கும் எனக்கும் அந்த வெளிப்பாடு, தேவன் யார் என்ற வெளிப்பாடு, அவரை இன்னும் ஆழமாய் அறிய வேண்டும் என்ற ஒரு தாகம் இருக்கும் பொழுது நமக்கு வெளிப்பாடு. அப்போ வெளிப்பாடு என்பது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ரகசியங்கள் வேத வசனங்களின் மூலமாய் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப இந்த வெளிப்பாட்டோடு கூட நாம் இருக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஒரு சபையாக நாம சேர்க்கப்பட முடியும். கிறிஸ்துவின் சரீரமாக இந்த சபையில சேர்க்கப்பட நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காக நன்றி. எனவே நாங்கள் தேவ ஆலயமாக மாத்திர அல்ல, வீடுகள் தோறும் கூடுகிறவர்களாக அல்ல, இந்த சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டவர்களாய் தலையாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து ஒன்றிணைந்து நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு ஒரு மனதின் ஆவியை தர வேண்டுமாய் உடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நீர் உயிர்ப்பியும் ஜீவனுள்ள சபையாக எங்களை ஆண்டவரை மாற்றும். துதிக மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல